ஹாய் எவ்ரிவன். சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு பெண்ணோட வீடியோ பத்தி தான் நம்ம பேச போறோம். கேலி செய்யறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா அமைஞ்சது அப்படின்னு வேணா சொல்லலாம். முகத்துல லேசா முடி இருந்ததுக்காக கேலி செய்யப்பட்ட அந்த பெண் மனம் உடைஞ்சு போவதுக்கு பதிலா அதையே ஒரு வாய்ப்பா மாத்தி தன் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்காங்க. இது ஒரு சாதாரண செயல் நல்லா நினைக்காதீங்க. இது உளவியல் ரீதியா இதனை காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எதிர்மறையான சூழலை இல்ல விமர்சனத்தை நம்முடைய மனநிலையின் மூலம் நேர்மறையான கோணத்துல மாத்தி பார்க்கறது அப்படின்றதுதான். பெரும்பாலான என்ன பண்ணுவாங்க, இந்த கேலியை வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலா தான் பார்த்து பழகியிருக்காங்க. சோ அவங்க தங்களை தாங்களே வந்துட்டு கார்னர் பண்ணிக்குவாங்க. இதனால அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் அதிகரிக்கும். ஆனா இந்த பெண் அதை தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு தளமா வந்துட்டு மாத்திருக்காங்கன்றது பாராட்ட வேண்டிய விஷயம். நாம ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் உடைஞ்சு போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சமூகம் நமக்குன்னு வகுத்திருக்கிற சில அழகியல் தரநிலைகள்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து நாம சற்று மாறுபடும் போது அது ஒரு கேலியா மாறுது. இந்த விமர்சனங்களை நாம தனிப்பட்ட தாக்குதலா ஒரு பர்சனல் அட்டாக்கா எடுத்துக்கிறோம். அது எடுத்துக்கிறதுனாலதான் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ், சுய ஏற்பு. இதுதான் நான் அப்படின்றத நம்ம ஏற்க மறுக்கிறோம் அப்படின்றதுதான். ஒரு நபர் தன்னை தானே வந்துட்டு தான் இருக்கிற நிலையிலேயே முழுமையா தன்னை காதலிச்சா, தன்னை ஏத்துக்கிட்டா, வெளியில இருந்து வர எந்த கேலியும் அவங்கள பாதிக்காது. அந்த பெண் தன்னை ஏற்கனவே ஏற்கனவே நேசிச்சதால மத்தவங்களோட கேலி பேச்சு அவளோட நிம்மதியை குலைக்கல. இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட நிலவர இந்த பாடி டிஸ்மாஃபியா, இந்த உளவியல் சிக்கல்களுக்கு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு ஒவ்வாத விமர்சனங்களே வித்திடுகுது அப்படின்றத சொல்லுவேன். கருப்பு நிறம் இல்லைனாக்கா உடல் பருமன் இதெல்லாம் வச்சு செய்யப்படும் இந்த கேலிகள் ஒருவரோட அடையாளத்தையே கேள்விக்குறியாக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல இருந்து மீள ஒரு 4 ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். முதல்ல, நம்ம பத்தியான எதிர்மறை எண்ணங்கள் உண்மையான அனலைஸ் பண்ணுங்க. ரெண்டாவதா, சமூக வலைதளங்கள்ல இருக்கிற ஒரு போலி பிம்பங்களோட நம்ம ஒப்பிடுவதை நிறுத்திக்கலாம். மூன்றாவதா, ஒரு கேலி வரும்போது அத நம்ம குறிச்சு இல்ல, கேலி செய்பவரோட தரத்தை குறிச்சு அப்படின்னுட்டு ரீஃப்ரேம் செய்ய பழகிக்கங்க. கடைசியா, உடல் தோற்றத்தை தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற எவ்வளோ தனி திறமைகள் எல்லாம் இருக்கு, அது என்னன்றத கண்டுபிடிங்க. தன்னம்பிக்கைன்றது ஒரே நாள்ல கிடைக்கிறது இல்லைங்க. அது ஒரு தொடர் பயிற்சி, கண்டினியூஸ் எக்ஸசைஸ். அது கேலி செய்பவர்களை கண்டு ஓடி ஒழியாமல் அதை உந்து சக்தியாக மாற்றுவதுதான் உண்மையான மன வலிமை. அதே வேளையில நம்முடைய ஒரு வார்த்தை அடுத்தவரோட மனதை எந்த அளவிற்கு சிதைக்கும்ன்றத வந்துட்டு ஒரு சமூகமா நாம உணர வேண்டும். மத்தவங்களை கேலி செய்வதற்கு முன்னாடி ஒரு கணம் சிந்திக்கும் பண்பை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான். நாமே ஆழமா நேசிக்க தொடங்கினா உலகத்துல எந்த விமர்சனமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அப்படின்னு இந்த சம்பவம் சொல்லுது. So let's follow it. Thank you.